சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் நடைபெறவுள்ள பொதுத் தேர்வு அட்டவணையை வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருவதால் மாணவர்கள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது மூத்த செய்தியாளர் சங்கரன். தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடக்கின்றன. இதற்கான அட்டவணை 2 மாதங்களுக்கு முன்பாகவே வெளியிடப்படுவது வழக்கம். ஏனெனில் மாணவர்கள் பொதுத் தேர்வு குறித்த ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது என்பதும் அவர்கள் முன்கூட்டியே மனதளவில் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே அட்டவணை வெளியிடப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு, அதாவது 2015ஆம் ஆண்டுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதியே வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு இதுவரை பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்படவில்லை. இந்த ஆண்டு கனமழை தமிழகம் முழுவதும் கனமழை கொட்டியதன் காரணமாக டிசம்பரில் நடக்க வேண்டிய அரையாண்டு தேர்வு வரும் 11ஆம் தேதி தான் துவங்குகிறது. எனவே இந்த மாதம் முழுவதும் அரையாண்டு தேர்வுகள் நடக்கின்றன. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு நடக்கிறது. அதையடுத்து அவர்கள் பொதுத் தேர்வுக்கு தயாராக வேண்டும். எனவே பொதுத் தேர்வு அட்டவணையை இதுவரை வெளியிடப்படாதது மாணவர்களிடையே மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தேர்வு அட்டவணை முன்கூட்டியே வெளியிட்டால் அதற்கு மன ரீதியாக தாங்கள் தயாராக முடியும் என அவர்கள் கூறுகின்றனர். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு அட்டவணை நேற்று வெளியிடப்பட்டதால் மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து தேர்வுத்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது அவர்கள் 3 விதமான தேர்வு அட்டவணையை தயாரித்து தமிழக அரசுக்கு அனுப்பிவிட்டதாகவும் இனிமேல் எந்த அட்டவணையை தேர்வு செய்து வெளியிடுவது என்பது குறித்து தமிழக அரசை முடிவு செய்து அறிவிக்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய கருத்தாக உள்ளது. எனவே தமிழக அரசு உடனடியாக காலதாமதம் செய்யாமல் மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தேர்வு அட்டவணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சங்கரன்.